வெல்கம் டு சேனல். நான் வாசு. ஸோ ஐபிபிஎஸ் பிஓவோட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட 5000 வேகன்சிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ அதை பற்றி தான் பார்த்துருந்தோம். நீங்கள் எல்லாரும் வெறித்தனமாக ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த டைமில் ஸோ அந்த ப்ரிலிம்ஸ் எப்படி கிராக் பண்ணுறது, மெயின்ஸ் எப்படி கிராக் பண்ணுறது, இன்டர்வியூ எப்படி கிராக் பண்ணுறது அப்படின்றதுக்கான சில இன்ஃபர்மேஷனை உங்க கூட ஷேர் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா அந்த ஐபிபிஎஸ் பிஓ தான் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். நான் கிளியர் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிளியர் பண்ணாங்க, ரீசெண்டாக கிளியர் பண்ணாங்க. அவங்க எல்லாத்துட்டையும் கேட்டு ஓவராலாக இந்த வீடியோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாம் கிராக் பண்ணி வேலையில் போய் உட்கார்றதுக்கு இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் புக் மார்க் டெஸ்ட் டிஸ்கவுண்ட் பேச போயிட்டு இருக்கு. வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கேன். மறக்காம லிங்க் கிளிக் பண்ணி ஆஃபர் முடிவு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் அடிஷனலாக டிஸ்கவுண்ட் வேணா BV10 கூட போடுங்க. உங்களுக்கு ஒரு 12% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அதே தான் ஃபேஸ் கோட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அதே BV10 கூட போட்டிங்கன்னா ஒரு 10% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக கேட்டு வாங்கின அந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த 10% 12% டிஸ்கவுண்ட்க்கு நம்ம கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம் இந்த டைம் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி வரும்னா RRB வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க் வரும், அதுக்கப்புறம் தான் ஐபிபிஎஸ் வரும். பட் இந்த டைம் இந்த இதே பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. ஸோ ஐபிபிஎஸோட அந்த சைக்கிளே மாற்றி பிஓ எக்ஸாம் முன்னாடி வச்சுருக்காங்க. ஸோ ஆகஸ்ட்டில் வரப்போகுது. இன்னொரு ஒரு 1 மந்த்துக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்துடும். இந்த 1 மந்த் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் பற்றி ஓவரால் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ ஐபிபிஎஸ் பிஓ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற கிளர்க் எக்ஸாம் இதெல்லாம் என்ன பேட்டர்ன் ஐபிபிஎஸ் வச்சிருப்பாங்கன்னா ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவு ஈஸியாக கொடுத்து விடுவாங்க. ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கொடுத்து நிறைய பேர் உள்ள தூக்கி போட்டுட்டு மெயின்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ கிளர்க் எக்ஸாம் எல்லாமே ஸ்டேட் காம்படிஷன் தான் இருக்கும். ஸோ அதனால் கம்பேரிட்டிவ்லி கட் ஆஃபும் ஸ்டேட் வைஸ் தான் வரும்ன்றப்போ ஓரளவு ஈஸி கிளர்க்கோட ப்ரிலிம்ஸ்லாம் கிளியர் பண்ணுறது. பட் பிஓவோட ப்ரிலிம்ஸ் ஐபிபிஎஸ் பிஓ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்லேயே நிறைய பேரை ஃபில்டர் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டினை செட் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ஒரு 53, 48 அந்த அரௌண்ட் 50s தான் இருக்கும். 100 கொஸ்டினுக்கு 50 கொஸ்டின். ஸோ 50 தான் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மார்க். அதுதான் கட் ஆஃபாக வரும். ஸோ எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் 70-80 மார்க் இருக்கிற மாதிரி இருப்பான். அதை பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க். நமக்கு தேவை ஃபர்ஸ்ட் மார்க் கிடையாது, பாஸ் மார்க் தான். ஸோ அந்த 50 தான் ஆவரேஜாக எடுக்க முடியுது. அதுதான் கட் ஆஃப் வருதுன்றப்போ அந்த இடத்துலேயே அந்த டிஃபிகல்ட்டி லெவலை நம்ம நம்மளால் பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ண முடியும். ஸோ புதுசாக வரவங்களுக்கு சொல்கிறேன், இல்லை ஏற்கனவே எழுதிருந்தவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் புதுசாக வரவங்களுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டெப்த்தாக சொல்கிறேன். ஸோ 50 தான் எடுக்க முடியுதுன்றப்போ அந்த இடத்துல நம்ம டிஃபிகல்ட்டியோட லெவல் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ப்ரிலிம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரிலிம்ஸ்லேயே நிறைய பேரை ஃபில்டர் பண்ணணும்னு பார்ப்பாங்க. கிளர்க் மாதிரி ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கொடுத்துட்டு நிறைய பேர் உள்ள அனுப்பி போட்டுட்டு மெயின்ஸில் ஃபில்டர் பண்ண மாட்டாங்க. ப்ரிலிம்ஸ்லேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த பிஓ எக்ஸாம்லாம் வர வர என்ன மாதிரி போயிட்டு இருக்குன்னா ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிட்டா போதும், அதுக்கப்புறம் மெயின்ஸ் இன்டர்வியூ ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு கஷ்டமாக ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. கொஸ்டின்ஸை இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப செலக்டிவாக சூஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 100க்கு 50 தான்றப்போ அங்கேயே நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ அதில் எப்படி இது வரைக்கும் பேட்டர்ன் படி எப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு 3 செக்ஷன் இருக்கும். இங்கிலீஷ், ரீசனிங், குவான்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த 3 செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செக்ஷனை நமக்கு கஷ்டமாக பார்த்தீங்கன்னா வச்சு விட்ருவாங்க. ஏதோ ஒரு செக்ஷன் ரொம்ப ஈஸியாக வச்சு விட்ருவாங்க. ஒரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி டு மாடரேட்டாக வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கஷ்டமாக இருக்க செக்ஷனை யாராலையுமே போட முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய கில்லாடியாக இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே போட முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஈஸின்றது ரொம்ப டெட் ஈஸி. எல்லாருமே இப்போ புதுசாக படிக்க வரவங்க கூட அந்த ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அந்த ஈஸி டு மாடரேட்றது கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி தான் இது வரைக்கும் வந்திருக்கு. இந்த டைமும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வரப்போகுது. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்கள் ஸ்லாட்டில் மேபி இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக இருந்து ரீசனிங் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கலாம், குவான்ஸ் ஓரளவு ஈஸியாக இருந்திருக்கலாம். இல்லை ரீசனிங் ரொம்ப கஷ்டமாக இருந்து இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாறி மாறி கூட வர சான்ஸ் இருக்குது. அது ஒரு சில வருஷம் எப்படி கொடுக்குறாங்கன்னா எல்லா ஸ்லாட்டுக்கும் சேமாக இருக்கும். ஒரே பேட்டர்ன் தான் இருக்கும். கஷ்டமாக இருக்குதா ரீசனிங் மட்டும் கஷ்டமாக இருக்கும், ஈஸியாக இருக்குதா இங்கிலீஷ் மட்டும் ஈஸியாக இருக்கும், குவான்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்ல இந்த மாதிரி இருக்கும். பட் ஒரு சில வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு ஷிஃப்ட்டுக்குள்ளேயே மாற்ற கூட பார்த்தீங்கன்னா செய்வாங்க. வேறு வித கஷ்டமாக ஈஸியாக பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு விஷயம் நார்மலைசேஷன் நடக்குது அப்படின்றப்போ எல்லாரும் நார்மலைசேஷன் பற்றி கேட்பாங்க. அது நம்மளோட லக்கு தான். ஸோ நார்மலைசேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இல்லை. அது நம்ம எந்த ஸ்லாட்டு போய் உட்காரோம் அப்படின்றத நம்மளால சூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் அதை படிச்சு பெருசாக பார்த்தீங்கன்னா ஒரே படிக்கக்கூடாது. ஈஸியான ஸ்லாட் வருதுன்னா நிறைய அக்யூரஸியாக பார்த்தீங்கன்னா நிறைய போட ட்ரை பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமான ஸ்லாட் வர பட்சத்தில் நம்ம அக்யூரஸியில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்லாட் கொஞ்சம் நார்மலைஸ்டு மார்க் நம்ம ராஸ்கோரோட ஏற்றி தூக்கி விட்றோம். ஆனால் நார்மலைசேஷன் பற்றி பெருசாக ஒரே பண்ணிக்காதீங்க. ஏன்னா அது நம்ம கையில் இல்லை. எந்த ஸ்லாட்டில் போய் உட்காரோம் நம்மளால பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ண முடியாது. அதை பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி தான் வரும். ஒரு செக்ஷன் ரொம்ப ஈஸியாக, ஒரு செக்ஷன் ரொம்ப கஷ்டமாக, ஒரு செக்ஷன் ஈஸி டு மாடரேட்டாக வரும். இதில் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா ஈவன் நான் கூட அதை பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணியிருக்கேன்.
ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக வந்துடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன், போய் உட்காடுறோம், ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ஓப்பன் ஆகுது, இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமாக வந்துடுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து அவ்வளோதான் முடிஞ்சு, இந்த எக்ஸாம் ரொம்ப கஷ்டம் போல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்ததுக்கும் நம்ம அதே மைண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு இருப்போம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவான்ஸ் ஈஸியாக இருக்கும், பட் இந்த இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பினால அதே மைண்ட் செட்டில் இந்த எக்ஸாம் கஷ்டம் தான் போல அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கொண்டு போவோம். அந்த மாதிரி வந்து கொண்டு போகாதீங்க. நான் சொன்ன மாதிரி தான் வந்து வரும். இங்கிலீஷ் கஷ்டமாக வந்துச்சுன்னா அதில் விட்டதை ரீசனிங்லி குவான்ஸையும் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட முடியும். ஸோ அதனால் அந்த மைண்ட் செட்டை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. நீங்கள் போடுற மார்க்ல இருந்தே பாருங்களேன், அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஏதாவது ஒரு செக்ஷன் கஷ்டமாக இருக்கும், ஏதாவது செக்ஷன் ரொம்ப ஈஸியாக, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேட் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. எல்லாமே நம்மளோட மைண்ட் செட்டு. ஸோ நம்மளோட மைண்ட் செட்டை டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் அது வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. நிறைய பேர் இந்த ட்ராப்பில் வந்து விழுந்துருவாங்க. இல்லை ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் போயிடக்கூடாது. இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக வந்துருச்சா அப்போ எல்லாமே அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நான் சொல்கிறத மைண்டில் வந்து வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் வந்து வரும். ஸோ அந்த ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விழுந்துடாமல் சூப்பராக வந்து நீங்கள் மார்க் போடுறப்பே அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். அந்த மாதிரி தான் மார்க்ன்றது வந்து ரியல் எக்ஸாமுக்கு தான் நமக்கு செட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாக வந்து இது வரைக்கும் வந்து ஐபிஎஸ் கிளியர் பண்ணவங்க வந்து எப்படி பண்ணியிருப்பாங்க, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்க அப்படின்னா இங்கிலீஷில் வந்து நிறையா வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து இது வரைக்கும் வந்த பேட்டர்ன் வந்து இங்கிலீஷ் வந்து ஓரளவு எல்லா ஸ்லாட்லையுமே ரொம்ப ஈஸியாக தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியான செக்ஷனும் கூட. ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பசிலாக நீங்கள் வந்து போட்டு பார்க்கணும், ஆன்சர் வரும் வராமல் போயிடும், குவான்ஸ்லாம் சம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோன்னா தெரியும் தெரியாது அவ்வளோதான். இங்கே ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கான வேலை இல்லை, டைமும் நமக்கு நிறையா இருக்கும். யாருக்குமே வந்து இங்கிலீஷில் வந்து டைம் பத்தலை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ரீசனிங்கில் டைம் பத்தலை, குவான்ஸில் டைம் பத்தலைன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இங்கிலீஷில் டைம் பத்தலை அப்படின்ற வார்த்தை யாருக்கு வராது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டைம் வந்து இருக்கும், முடிச்சுட்டு சும்மா உட்காந்துருக்க மாதிரி வந்து இருக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடிக்கணும். ஏன்னா 2 ஆப்ஷன் ஒரே மாதிரி வர மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி இங்கிலீஷ் வந்து ஸ்கோரிங் ரொம்ப ஈஸி. இதில் வந்து நீங்கள் ஒரு 20 மார்க்கு கிட்ட நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர். ஏன்னா இதில் 20 எடுத்துட்டீங்கன்னா நம்ம பார்க்கணும் ஆவரேஜாக கட் ஆஃப் வந்து 50 கிட்ட தான் வருதுன்றப்போ 2 செக்ஷனும் சேர்த்து ஒரு 30-35 மார்க் எடுத்தால் போதும். இங்கிலீஷில் நீங்கள் 20 வச்சிருந்தீங்கன்னா. இது வரைக்கும் வந்து பாஸ்ட் ட்ரெண்டை வச்சு சொல்கிறேன், இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக வருது. ஸோ அதில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா ரீசனிங் குவான்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து கேட்குறாங்க. ஸோ இங்கிலீஷை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி படிக்கணும் அப்படின்ற பிளேலிஸ்ட்டே வந்து கொடுத்துருக்கோம். வக்காப்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ரீடிங் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமிங் இருக்கும். ஸோ ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்மளால் எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து படிக்க முடியுது, 200 வார்த்தை 250 வார்த்தை, அதுதான் வந்து நம்ம ரீடிங் ஸ்கில்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது. ஸோ அதை நம்ம நிறைய ரீட் பண்ண வந்துடும். ஸோ உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் தமிழ் முடியும் சார், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்க கம்ப்ளீட் பண்ண, அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அப்படி தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் லெவல் தான். இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து இது டிஃப்ரெண்ட். யார் இங்கே வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் கிளியர் பண்ணுவாங்க. மேபி அவங்க டெய்லி வந்து ஒரு 1 மணி நேரம் இங்கிலீஷ் படித்தா போதுமா இருந்தால் நம்ம ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா படிக்கணும். 2 மணி நேரம் படித்தோம்னா அவங்களுக்கு ஈக்குவலான லெவலில் நம்மளால் வந்துட முடியும். அதனால் இங்கே இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களாம் இங்கிலீஷ் நிறையா ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது. ப்ராக்டிஸ் தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கொஞ்சம் அதிகமாக இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ணிடலாம். நிறையா செக்ஷனல் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும். அது நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், யூடியூப் பார்க்குற மாதிரி அந்த ஆப்லாம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஸோ அடா கிரேட் அப்லாம் இருக்கும், அதில் ஏற்றி வச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இங்கிலீஷ் ஸ்கோர் வந்து கூடியும். ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன். இங்கிலீஷில் நிறையா ஸ்கோர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். இது வரைக்கும் நடந்த ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ் அப்படி தான் இருந்திருக்கு. இந்த வருஷமும் அப்படி தான் வந்து இருக்க போகுது. ஸோ ப்ரிலிம்ஸை முடிச்சு நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு போனோம் அப்படின்னா வந்து மெயின்ஸில் வந்து செலக்டிவ் தான். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கஷ்டமாக இருக்கும். நான் சொல்கிறேன் 225 மார்க்குக்கு ஓவராலாக வந்து வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 70 கிட்ட தான் கட் ஆஃப் வந்து வரும். ஸோ பாருங்கள் ப்ரிலிம்ஸில் கூட வந்து 100க்கு 50 ஒரு பாதி இருந்துச்சு, 225க்கு 70 தான் இருக்கும். ரொம்ப செலக்டிவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும். ஈவன் டாப்பர் வாங்குறவங்க கூட வந்து ஒரு 100 மார்க் தான் வாங்க முடியும். யாராலையும் அதுக்கு மேலே வந்து வாங்க முடியாது. அப்போ அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா ஒரு 100 கொஸ்டின் வந்து யாராலையுமே ஒரு 100 மார்க்குக்கான கொஸ்டின் யாராலையுமே அட்டன் பண்ண முடியாது அப்படின்ற லெவலில் வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப சூஸியாக. ஸோ ப்ரிலிம்ஸ்லையும் சூஸியாக தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் மெயின்ஸில் ரொம்ப சூஸியாக அடிக்கிற மாதிரி இருக்கும். குவான்ஸ்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா செக்ஷனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.25 1.25 இருந்த காலம்லாம் வந்து இருந்திருக்கு. மொத்தமே 5-6 கொஸ்டின் தான் போட முடியும். அதை செலக்டிவாக போட்டு வந்தாலும் கிளியர் பண்ணியிருப்பான். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கின்றப்போ அதுக்கான ப்ராக்டிஸ் நீங்கள் மார்க்கில் போட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நிறைய மார்க் டெஸ்ட் எடுங்க. எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அட்டன் பண்ணணும், எந்த மாதிரி கொஸ்டின் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். நானும் தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரிலாம் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இந்த டைம் மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கரண்ட் அஃபேர்ஸோட வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டி விட்டுருக்காங்க. ஸோ 35 கொஸ்டின் 50 மார்க் அப்படின்ற மாதிரி வந்து வச்சிருக்காங்க. அதுலேயும் புதுசாக வந்து ஆர்பிஐ சர்க்குலர் அப்படின்ற புது விஷயத்தை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் பேங்கிங், ஜென்ரல் பேங்கிங் வரும். பட் ஆர்பிஐ சர்க்குலர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் வந்து அது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வருது அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். பட் இப்போ வந்து அடுத்தடுத்து ஏதாவது அப்டேட் கிடைச்சாலும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன். ஸோ அஃபேர்ஸ் டோட்டில் மோஸ்ட்லி வந்து அந்த ஆர்பிஐ பற்றின நியூஸ்லாம் கொடுப்பாங்க. ஆர்பிஐ சர்க்குலர்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. பேங்க்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு கைட்லைன்ஸ் டைரக்ஷன், அதுதான் வந்து ஆர்பிஐ சர்க்குலர் மோஸ்ட்லி வந்து வரும். ஸோ அதுவே அஃபேர்ஸ் டோட்டில் வந்து கவர் ஆகும். அந்த நியூஸையும் வந்து சேர்த்து படிச்சுக்கோங்க. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் கொடுத்து வந்து படிங்க. ஸோ
ஸோ நம்ம டாபிக் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வந்து அப்பாயின்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் இருக்குமா, அது மாதிரி ஆர்பிஐ சர்க்கிள் ஒரு டாப்பிக்கை தனியாக கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. மேபி அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வரதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பக்காவான சோர்ஸ் அஃபேர்ஸ் க்ளோடு. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதை யூஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 சைட்டில் வந்து குவிசஸ் வந்து போட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம் வந்து கிராக் பண்ணிடலாம். ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா வந்து மெயின்ஸ் வந்து ஓவராலாக வந்து செலக்டிவாக அடிக்கிறது தான். ஸோ மெயின்ஸ்லேயும் அதே மாதிரி தான். இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் நம்ம நிறையா ஸ்கோர் பண்ணுற பட்சத்தில் குவான்ஸும் ரீசனிங்கும் நம்ம ஈஸியாக வந்து செலக்டிவாக கொஸ்டின்ஸ் அடித்து ஒரு 70க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி கட் ஆஃபோட கொஞ்சம் அதிகமாக எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃபோட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நம்ம இன்டர்வியூ போகிறப்போ வந்து நம்ம ஓவராலாக வந்து கிராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து மெயின்ஸு இன்டர்வியூ ரெண்டையும் சேர்த்து தான் உங்களோட ஃபைனல் ஸ்கோர் வந்து வரும். மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற மார்க்கை 80 கன்வெர்ட் பண்ணிப்பாங்க, இன்டர்வியூ எடுக்கிற மார்க்கை 20 கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனல் ஸ்கோர் விட்றப்போ இன்டர்வியூ வந்து நம்ம கையில் வந்து கிடையாது. 50-50 சான்ஸ் தான். இன்டர்வியூ பேனல் மெம்பர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, இது பண்ணுறது அதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரியாது. பட் மெயின்ஸ் நம்ம கையில் இருக்குது அப்படின்றப்போ நம்ம கையில் இருக்கிறதுல கொஞ்சம் அதிகமாக ஸ்கோரை தேர்த்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம இன்டர்வியூ போகிறப்போ மேபி நல்லா போகல அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த ஃபைனல் கட் ஆஃப் வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ நம்ம மெயின்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இன்டர்வியூ நல்லா போகணும்னா மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிவாங்க வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ரெண்டில் ஏதாவது ஒன்றில் டாப் ஸ்கோர் வந்து நமக்கு வந்து இருக்கணும். இன்டர்வியூ நம்ம கையில் இல்லை, மெயின்ஸ் நம்ம கையில் இருக்குன்றப்போ அதில் ஏற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதில் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஃபர்ட்ஸை வந்து போடுங்க. ஸோ இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக வந்து இன்டர்வியூக்கு தனியாக ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் எடுத்து படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸும் அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் பேங்கிங் தான். பட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டெய்லி வந்து படிச்சிருவோம் அப்படின்றனால வந்து ஸ்டாட்டிக் பேங்கிங் மட்டும் கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து போதுமானது. அதுக்கு எக்கச்சக்கமான வீடியோஸ் எப்படி எப்படி படிக்கணும் அப்படின்ற பிளேலிஸ்ட் நான் வந்து வச்சிருக்கேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், பார்த்துட்டு அது போயிட்டு இப்போ இருந்தே வந்து டெய்லி 2-3 வீடியோஸ் பார்த்து நோட்ஸ் மாதிரி வந்து எழுதி வச்சுக்கோங்க. இதை தாண்டி இன்டர்வியூக்கு வந்து அப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கா இஷ்யூஸ் பற்றி கொஸ்டின்ஸ் அதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்டாட்டிக் மட்டும் தான். இதை தாண்டி வந்து அந்த செல்ஃப் இன்ட்ரோ சொல்கிறது, அந்த ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க இஷ்யூ பற்றி ஒப்பீனியன் பேஸ்ட் அதெல்லாம் வந்து நம்ம அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இப்போ இருந்து டெய்லி வந்து அந்த ஸ்டாட்டிக் பேங்கிங் கூட வீடியோஸ் மட்டும் வந்து படிங்க. அப்போ நான் இப்போ இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா வந்து இப்போ இருந்தே வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு நினச்சி மெயின்ஸ்க்கும் சேர்த்து வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த வருஷமே நான் வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுருவாங்க. பட் இப்போ இருந்தே டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிங்க, அஃபேர்ஸ் ரோடில் படிங்க. அதுக்கப்புறம் 2-3 சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து போட்டு பாருங்க. அது வந்து அதுக்கப்புறம் வந்து வீக்லி ஒரு டைம் வந்து ரிவிஷன் வந்து பண்ணுங்க. மந்த்லி ரிவிஷன், வீக்லி ரிவிஷன் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது நமக்கு வந்து மறக்காது. டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. சண்டே ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் விட்டுட்டு கரண்ட் அஃபேர்ஸோட ரிவிஷனுக்கு மட்டும் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த வாரம் படித்த கரண்ட் அஃபேர்ஸை மொத்தமாக ரிவைஸ் பண்ணுங்கள். வேறு எதுவுமே வந்து படிக்காதீங்க. ஒரு நாள் நமக்கு வந்து ரெஸ்ட் வந்து தேவை. டெய்லி வந்து ஒரு 8 hours வந்து படிக்கணும். அந்த 8 hours நீங்களே வந்து ஷெடியூல் பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து ஏர்லி மார்னிங் படிக்க பிடிக்கும், சில பேருக்கு லேட் நைட் படிக்க பிடிக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு நீங்களே ஷெடியூல் பண்ணி ஒரு 8 மணி நேரம் இதெல்லாம் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டு உங்களோட ஷெடியூலை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். யார்ட்டையுமே கேட்காதீங்க சார் எனக்கு படிக்கிறதுக்கு ஷெடியூல் போட்டு கொடுங்கன்னு. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் எந்த டைமில் நீங்கள் கன்வீனியன்ட்டாக படிப்பீங்க, எந்த டைமில் உங்களுக்கு தூக்கம் வரும், எந்த டைமில் உங்களுக்கு படிக்கிறதுக்கே மூணு இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூலை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. ஸோ நான் ஒரு டிப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா, எனக்கு ரொம்ப வந்து படிக்க போர் அடிக்கிற டைம் அந்த மாதிரி டைமில் இருக்க டைமில் மத்தியான டைம் இந்த மாதிரி இருக்கலாம். எனக்கு ஈஸியான சப்ஜெக்ட், எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் வந்து வச்சுக்குவேன். ஸோ எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க பிடிக்குன்னா அந்த இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டை அந்த போர் அடிக்கிற டைமில் வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டெக்னிக் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு ப்ரிலிம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாக பண்ணணும். ப்ரிலிம்ஸ்க்கான மார்க், ப்ரிலிம்ஸ்க்கான கொஸ்டின் எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு நாள் வந்து மெயின்ஸ்க்கான கொஸ்டின்ஸ், மெயின்ஸ்க்கான மார்க் எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி சைமல்டேனியஸாக வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சைமல்டேனியஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா அட் சேம் டைமில் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிடுங்க. IBPS ப்ரிப்பேர் ஆகிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா எக்ஸாமும் இதோட ஈஸியான எக்ஸாம்ஸ் தான். ஸோ இந்த டைம் வந்து கேலண்டர் மாறினது ஒரு நல்ல விஷயம்னா நான் சொல்லுவேன்னா IBPS கிளர்க்கு இதோட ஈஸி, RRB PO கிளர்க்கு இதோட ஈஸி. ஸோ இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளெஜ்டாக ப்ரிப்பேர் ஆகிட்டோம் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்குனா அடுத்தடுத்து வர எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் வந்து இருக்கும். அதனால் வந்து அடுத்த ஒரு 1 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 8 hours ஷெடியூல் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. சண்டே ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மிச்சம் ஒரு 6 நாள் வந்து அந்த 8 hours நான் சொன்ன மாதிரி வந்து ஷெடியூல் போட்டு பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த டைம் வேகன்சி நல்லா வந்திருக்கு, இன்னும் வேகன்சி வந்து கூட போகுது. கண்டிப்பாக நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் வந்து வீடியோட ஸ்டார்டிங் ஒரு Instagram ID கொடுத்துருந்தேன் இல்லையா, நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாலோ பண்ணிட்டு கேளுங்க. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து உங்களோட ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோ எடுத்துட்டு வந்து மீட் பண்ணுறேன். நன்றி.